தப்பு கணக்கு போட்டார்கள் எப்ஸ்டைன் ஃபைல் வாடிக்கையாளர்கள். காமையினுடைய பேரு எப்ஸ்டைன் ஃபைல் இருந்துச்சு. எப்ஸ்டைன் ஃபைல்ல அவர் பேர் இல்லை. எப்ஸ்டைன் ஃபைல்ல எவன் பேர் இருக்குதோ அவன் தான் இப்ப உலகத்தை காப்பாத்துறதா ஆடிக்கிட்டு இருக்கான். குழந்தைகளை கற்பழிப்பதற்காக அந்த தனித்தீவுக்கு சென்றவர்கள் இன்றைக்கு உலகத்தை நாங்கள் வழிநடத்துகிறோம். பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். CIA ட்ரம்புக்கு சொன்ன எதுவுமே நடக்கல ஈரான் விஷயத்துல. நீங்க காமைனியை கொன்றுங்க. காமைனியை கொன்னுட்டீங்கன்னா மக்கள் பொங்கி எழுந்து சந்தோஷத்துல ஆரவாரம் செய்வார்கள், வீதிகளில் வந்து கொண்டாடுவார்கள். சதாம் ஹுசைனை கொன்றபோது எப்படி ஆரவாரம் செய்தார்களோ, அவருடைய சிலையை உடைத்தார்களோ, லிபிய அதிபர் கடாபியை கொன்றபோது அவர் ஒரு குரூப் வந்து சந்தோஷமாக ஆரவாரம் செய்தார்களோ, அதே போல தயாராக இருக்கிறார்கள் ஈரான் மக்கள். நீங்க காமேனியை அழித்தவுடன், கொன்றவுடன் அவங்க வீதியில வந்து சந்தோஷம் ஆடுவார்கள், சிலையை உடைப்பார்கள், அவருடைய சிலையை என்றெல்லாம் கட்டுக்கதையை அவுத்து விட்டாங்க. காமேனிக்கு சிலையே இல்லை. இஸ்லாம் மதத்தை மிக தீவிரமாக பின்பற்றுகின்ற நாடு ஈரான். அங்கே தனி மனிதனுக்கு சிலை இல்லை. இவங்களா அவுத்து விடுறது கதையில நம்ப வைத்தார்கள் ட்ரம்பை. கொல்லப்பட்ட மறுவினாடி ஈரான்ல சந்தோஷம் பீரிட்டு கிளம்பும், மக்கள் கொண்டாடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் காமேனி கொல்லப்பட்டவுடன் ஈரான் மக்கள் பொங்கி விழுந்தார்கள், லட்சக்கணக்கில் திரண்டார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதுதான் நடந்தது. பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்த கதையாக போய்விட்டது. ஈரானை கட்டுப்படுத்தவே முடியல. கண்டபடி அடிக்கிறாங்க. சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் இருக்கின்ற துபாய், அபுதாபி, பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்களை சரமாரியாக தாக்குகிறார்கள். அவர்களுடைய நோக்கம், எடுத்துக்கிட்டு போங்கப்பா உங்க ராணுவ தளத்தை, எங்களுக்கு வேணாம், நீங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி இவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. அமெரிக்க ராணுவ தளத்தை இங்கே இனி வைப்பதில்லை என்ற முடிவிற்கு ஒரு நெருக்குதலை கொண்டு வருவதற்காக ஈரான் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்கிறதாக நினைப்பது என்பது தவறு. அமெரிக்க அரசு எகிப்து அதிபர் ஹோஸ்னி முபாரக்கை முட்டு கொடுத்து நிப்பாட்ட பார்த்தாங்க. மக்கள் பொங்கி எழுந்து மிகப்பெரிய புரட்சி செய்து தூக்கி எறிந்தார்கள். அதே போல டூனிஷ் அதிபருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எப்படியாவது தூக்கி நிறுத்திடுறதுன்னு பார்த்தாங்க, முடியல. அங்கேயெல்லாம் அடி வாங்கினார்கள் அமெரிக்கர்கள். அதெல்லாம் மறந்து போச்சு மக்களுக்கு மறந்து போய் இப்பொழுது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி காமேனியை கொன்றதோடு ஈரான்ல எல்லாம் மறுபடி நிலைக்கு வந்துவிடும், மக்கள் வந்து வரவேற்பார்கள், கொண்டாடுவார்கள் என்று நினைத்த ட்ரம்பினுடைய எண்ணத்தில் மண்ணை எள்ளி போட்டிருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். ஆகவே இந்த செய்தியை, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை கலந்த செய்தியை சொன்னது CIA. அமெரிக்காவை நம்ப வைத்தது CIA. ஆகவே எதுவும் நடக்கல. மாறாக இஸ்லாமிய நாடுகள் முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக ரொம்ப கோபத்தின் உச்சிக்கு சென்ற பாகிஸ்தானிய மக்கள் கராச்சியில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வன்முறை இங்கே நடந்திருக்குது. போலீஸ் வந்து, ராணுவம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதன் பிறகு 18 பேர் அதுல இறந்திருக்காங்க. 18 பாகிஸ்தானியர்களை சுட்டு கொன்று கலவரத்தை அடக்கி இருக்கிறார்கள். அமெரிக்க எம்பசி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எம்பசி ஊழியர்கள் எல்லாம் சேஃப்டியா உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க, கதவுகளை பூட்டி கொண்டார்கள். அவங்களுக்குன்னு சில சேஃப்டி இது வச்சுதான் பாகிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் அமெரிக்க ராணுவ, அதாவது அமெரிக்க தூதரக அதிகாரிகள். நமக்கு அமெரிக்கா மேல், அமெரிக்க கொள்கைகள் மேல் வெறுப்பு இருந்தாலும், ட்ரம்பின் மேல் வெறுப்பு இருந்தாலும், தூதரக அதிகாரிகள் மேல் வன்முறை தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவங்களுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறார்கள் இங்கே. அதனால தூதரக அதிகாரிகளை உதைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவர் நல்ல வேளையாக அந்த அவர்களுக்கு யாருக்கும் பாதிப்பில்லை, தப்பித்துக் கொண்டார்கள். அதே சமயம் என்னென்னவோ எதிர்பார்த்தது அமெரிக்கா. கதவை திறந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள்.
ஈராக்கில் அப்படிதான். அதாவது ஈராக்கில் சதாம் ஹுசைன் எதிர்ப்பாளர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை எல்லாம் உருவாக்கி, மிகப்பெரிய அளவில் உருவாக்கி பேரழிவு ஆயுதங்களை செய்கிறார், கெமிக்கல் வீப்பன்ஸ்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போனாங்க. நாங்க உள்ள வருவோம், இதை சொல்லி அடிப்போம், அடிச்ச உடனே நீங்க வந்துருங்க, எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி லிபியாவில் இனக்குழுக்களை தூண்டிவிட்டு, கடாபிக்கு எதிரான இனக்குழுக்களை தூண்டிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி நாங்க உள்ள வந்து அடிப்போம், நீங்க வந்துருங்க, வீதிக்கு வந்துருங்க, ஆயுதங்கள் இருந்தாங்க வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஈரான்ல ஒண்ணுமே பண்ண முடியல. செய்தார்கள். ஒரு 1000-2000 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஒரு 2000 பேர் 3000 பேர் திரண்டு நின்று ஈரான்ல, டெஹ்ரான்ல, தலைநகர்ல சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்று நினைத்து அமெரிக்கா, இதுதான் சந்தர்ப்பம், இப்ப நாம காமேனியை அடிச்சு காலி பண்ணிட்டா மக்கள் வீதிக்கு வந்து விடுவார்கள், மக்கள் சுதந்திரம் வேண்டி வீதிக்கு வந்து கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் ஈரான் தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்குது. ஈரான்ல அதை கட்டுப்படுத்துவதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு புரட்சி கவுன்சில் இருக்கிறது. ஈரானிய புரட்சி கவுன்சில், சுப்ரீம் கவுன்சில் ஒன்று இருக்குது. அதனுடைய தலைவர் தான் இந்த காமேனி. அது பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்கள், அந்த நாட்டு அறிஞர்கள், படித்தவர்கள், அவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த கவுன்சில். மக்களுடைய சுதந்திரம், ஜனநாயகம், வாக்குரிமை இதெல்லாம் இங்க போதுமான அளவு இருக்கிறது. அங்கே திருட்டு மிஷின்லாம் கிடையாது, திருட்டு ஓட்டெல்லாம் கிடையாது, கள்ள ஓட்டு கிடையாது. தேர்தல் என்பது மிக நேர்மையாக நடப்பது ஈரான்ல. அதில் அவங்க தலையிடுறதே கிடையாது. மக்கள் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடட்டும். ஆனா சில சட்ட திட்டங்களுக்குள்ள வரையறை செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஜனநாயக அமைப்பு, கட்டமைப்பு. ஆகவே திருட்டு ஓட்டு, இவிஎம் மிஷின் ஓட்டு, அடுத்தவங்க ஓட்டை போடுறது, ஆள் அனுப்பி ஓட்டு போடுறது, ஓட்டு வாக்காளர் பட்டியலிருந்து பேரையை எடுத்து தூக்கி எறிகிறது, இதெல்லாம் ஈரான்ல கிடையாது. ஜனநாயகம், இஸ்லாமிய ஜனநாயகம் இங்கே காப்பாற்றப்படுகிறது. அனைவருக்கும் வாக்குரிமை இருக்கு. இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. ஆகவே எல்லோருக்குமே வாக்குரிமை இருக்கிறது. அதனால் இப்பொழுது உடனடியாக கலகம் பிறக்கும். கலகம் பிறந்தவுடன் நம்ம துருப்புகள் இங்கிருந்து போய் கரையில இறக்கிடலாம் என்று இறக்கிவிடலாம். ஈரானியர்கள் வரவேற்பார்கள். மலக்குத்துகளை கையிலே வைத்துக்கொண்டு ஈரானுக்குள் வருகின்ற, கரை இறங்குகின்ற அமெரிக்க சோல்ஜர்களை வரவேற்று ஈரானிய பெண்கள் கட்டியணைத்து முத்தமிடுவார்கள், மலர்குத்துக்களை கொடுப்பார்கள், அன்பை பரிமாறுவார்கள் என்றெல்லாம் தப்பாக கணக்கு போயிட்டு கொண்டிருந்தார் எப்ஸ்டைன் ஃபைலினுடைய வாடிக்கையாளர்கள். தப்பு கணக்கு போட்டார்கள் எப்ஸ்டைன் ஃபைல் வாடிக்கையாளர்கள். அந்த கிழவ என்ன செஞ்சாருன்னு இவங்க கொண்டாங்க. காமேனியுடைய பேரு எப்ஸ்டைன் ஃபைல் இருந்துச்சா? காமேனி ஒரு அற்புதமான குடும்ப தலைவராக இருந்தார். எப்ஸ்டைன் ஃபைல்ல அவர் பேர் இல்லையே. எப்ஸ்டைன் ஃபைல்ல எவன் பேர் இருக்குதோ அவன் தான் இப்ப உலகத்தை காப்பாத்துறதா ஆடிக்கிட்டு இருக்கான். நல்லது கெட்டது பற்றி உலக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்ஸ்டைன் ஃபைல்ல போய் எப்ஸ்டைனோட கூட்டணி சேர்ந்து அவனுக்கு ஆபாசமான சாட்களை எல்லாம் அனுப்பினவங்க, குழந்தை செக்ஸுக்காக, குழந்தையை கற்பழிப்பதற்காக அந்த தனித்தீவிற்கு சென்றவர்கள் இன்றைக்கு உலகத்தை நாங்கள் வழிநடத்துகிறோம், ஈரானுடைய ஜனநாயகத்தை நாங்கள் உறுதி செய்கிறோம், ஈரானுக்கு சுதந்திரம். அந்த குழந்தைங்களுக்கு எங்கேப்பா சுதந்திரம்? தீவுல அடைச்சு வச்சு அந்த குழந்தைங்களை கெடுத்தீங்களே, அந்த குழந்தைங்களுடைய சுதந்திரம், அந்த குழந்தைகளுடைய உரிமை, வாழும் உரிமை, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர்கள் ஈரான் மக்களுடைய சுதந்திரத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள். சாத்தான் வேதம் ஓதிய கதைதான் இது. ஆகவே ஈரான் ஒரு பொழுதும் இவர்களுக்கு அடங்காது. காசாவில் உன்னால முடிஞ்சதா? காசாவுக்குள்ள போறேன்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் டேங்குகளோடு அணிவகுத்து சென்றார்கள், பலத்த அடி வாங்கினார்கள். நிறைய ராணுவ வீரர்கள் இழப்பு ஏற்பட்டவுடன் தான் இஸ்ரேலுக்கு புரிஞ்சது, வான வேடிக்கை நடத்துறது வேற, குண்டு மழை பொழிகிறது வேற, பிளைட்ல போய் அடிக்கிறது வேற, ஆனால் தரையில போகும்போதுதான் நமக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது என்று அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு அவர்கள் பின்வாங்கிட்டாங்க. அதேதான் இப்ப ஈரானை வெற்றிகரமா இவங்கள்ட்ட இருக்கிற மிசைல்ஸ் அதெல்லாம் வச்சு அடிக்கலாம். சபஸ்டிகேட்டட் அந்த மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்தில் இயங்குகின்ற விமானப்படையை கொண்டு அடிக்கலாம். அது சிதறல்கள் ஏற்படும், அங்கே வெடிக்கும், இங்கே வெடிக்கும்.
கட்டடங்கள் இடியும், உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனால் ஒரு நாட்டை முழுமையாக கைப்பற்ற இது உதவாது. உன்னுடைய தரைப்படை இறங்கி போனாலேயே உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈராக்கில் நடந்தது. ஏனென்றால் சதாம் ஹுசேன் தனக்கு தானே சிலை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டார். கடாபியும் அதே மாதிரி தான். ஆனால் காமேனி அப்படி இல்லை. ஒரு சுத்தமான இஸ்லாமியராக தனக்குன்னு சிலை அதெல்லாம் நிறுவல, ஒரு சர்வாதிகாரியாக இல்லை. மற்ற நாடுகளுக்கு அவர் சர்வாதிகாரி. அந்த நாட்டில் ஒரு சராசரி இஸ்லாமியராக வரிசையை எல்லோருடையும் நின்று தொழுகை செய்வார். சாதாரண இஸ்லாமியராக வாழ்ந்தார். சிலை அமைக்கிறது, அது பண்றது, இது பண்றது, மெடல்களை குத்திக்கிறது, ஒரு ராணுவ டிக்டேட்டராக காட்டிக்கொள்வதெல்லாம் இல்லை. அமைதியான முதியவராக இருந்தார். அதுதான் ஈரானியர்களுக்கு அவரை பிரிய மனம் இல்லை. அதுதான் ஈரானியர்களுக்கு அவர் மேல் அவ்வளவு அடங்காத ஆர்வம், விருப்பம், அவர் மேல் பற்று எல்லாமே. அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டதன உடனே ஈரானியர்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. இன்றைக்கு தஹ்ரான்ல கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்ந்து துருக்கி, எகிப்து, ஜோர்டான் எல்லா நாடுகளிலும் நடக்கும். சிரியா எல்லா நாடுகளிலும் நடக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பாகிஸ்தானில் நடந்த இந்த அமெரிக்கன் எம்பசியை அடித்தது. இன்னும் போக போக 2 நாட்களில் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? படைகளை காமேனி ஒருத்தர் தான் இவங்க படையை இறக்குறதுக்கு, தரையில இறக்குறதுக்கு, கடற்கரையில இறக்குறதுக்கு இதா இருந்தாரா? ஏன் ஜோர்டான் வழியா வர வேண்டியதானே? ஜோர்டான் உங்க நாடு தானே. ஜோர்டான்ல அமெரிக்க ராணுவ தளம் இருக்கிறது. ஜோர்டானுக்கு ஈரானுடைய எல்லை இருக்கிறது. டேங்குகள் அது இங்கதான் கெரியரை கொண்டுகிட்டு வந்து நீங்க உள்ள இறங்குறது கஷ்டம். அப்படியே ஜோர்டான் எல்லையை கடந்து போக வேண்டியதானே. தயாரா காத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க ஈரானியர்கள். ஜோர்டான் எல்லையை கடந்தால் ஈரான் வந்து அடிச்சு உள்ள போக வேண்டியதானே. அமெரிக்கா போக மாட்டாங்க. பாடம் கற்பிப்பார்கள் ஈரானியர்கள் என்பது தெரியும். ஆண்மை இருந்தால் போகணும். ஜோர்டானில் இருக்கின்ற ராணுவ தளத்தின் வழியாக அப்படியே ஈரானுக்குள்ள நுழையலாம். ஈரானுடைய கதையை முடிக்கலாம். ஈரானை கைப்பற்ற வேண்டியதானே. ஏன் காமைனியை கொள்ளணும்? ஒட்டுமொத்த ஈரானையும் கைப்பற்ற வேண்டியதானே. கைப்பற்றணும்ல. ஆப்கானிஸ்தானத்தில் பின்னங்கால் பிடரியில் இடிபட விமானத்தினுடைய கதவுகளை எல்லாம் பிடித்து தொங்கிக்கிட்டு ஓடணும்ல. நம்ம அந்த பாடத்தை மீண்டும் கற்பிப்பார்கள் ஈரானியர்கள் என்ற பயம் இருக்கிறது இவர்களுக்கு. அதனால் தான் இவர்கள் இந்த தரை இலக்குகளை உங்களுக்கு எல்லை திறந்திருக்கு. உங்களை வர வேண்டாம்னு சொல்லலை. நீங்க ஆயுதம் ஏந்தி படையெடுத்து வார் டிக்ளேர் பண்ணிட்டு முறைப்படி ஆண்மையோடு போகலாம். போறதுக்கு யோகியதை இல்லை. எப்படியாவது வான வேடிக்கை காட்டி பயமுறுத்தி கொன்று மனிதர்களை, தலைவர்களை கொன்று பயமுறுத்தி கைப்பற்றி விடலாம், ஈரானை கைப்பற்றி விடலாம், ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்து விடலாம் என்றெல்லாம் மனப்பால் குடித்தால் அது ஒருபோதும் நடக்காது. ஈரானுடைய ஜனநாயக கட்டமைப்பு என்பதே வேறு. நீங்க எகிப்தில் தோற்றீங்க, உங்களால ஹோஸ்னி முபாரக் காப்பாற்ற முடியல. இதுல நம்ம யாரையும் ட்ரம்ப் கெட்டவரு, ஒபாமா நல்லவர்லாம் சொல்ல முடியாது. ஒபாமா தான் அந்த லிபிய அதிபர் கடாபியினுடைய சாவுக்கு காரணமே ஒபாமா தான். அமெரிக்க கொள்கைகள் தான் கொள்கைகளை இவர்கள் வழி நடத்துவார்கள், செய்வார்கள். ஆகவே இதில் அவர்கள் நல்லவன், இது நல்லவர், இவர் அமெரிக்கர்களில் இவர் நல்ல அமெரிக்கர், இவர் கெட்ட அமெரிக்கர் என்றெல்லாம் இல்லை. அடாவடித்தனம் செய்வதில் எல்லோருமே ஒன்றுதான். ஜனநாயக கட்சியும் ஒன்றுதான், இந்த குடியரசு கட்சியும் ஒன்றுதான். ஆகவே இது இன்னும் யுத்தம் நிற்கவில்லை, வான்வெளி யுத்தம் தான் நடக்கிறது. தொடர்ந்து ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள விமான தளங்கள், விமான நிலையத்தை கூட தாக்கியிருக்காங்க. இன்றைக்கு துபாயில் உள்ள விமான நிலையத்தை தாக்கி இருக்கிறார்கள். எல்லாமே செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.